எக்ஸ்கியூஸ் மீ Yes? டாக்டர், இவர் தான். So you are Karan. எஸ். பிரார்த்தனா, யார் வந்திருக்காங்கன்னு பாருமா. பிரார்த்தனா, பிரார்த்தனா, இப்ப நீங்க கூப்பிட்டதும் அவங்க ரியாக்ட் பண்ணாங்க பாருங்க, அதுவே எனக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கு. எஸ் கரண், பிரார்த்தனாவுக்கு இப்ப வந்திருக்கிற டிப்ரெஷன் ரொம்ப ஹை ஸ்டேஜ்ல இருக்கு. இது எதிர்பாராத அதிர்ச்சியினால வரக்கூடியது. மூளைய செயல்பட விடாம செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா கோமா ஸ்டேஜுக்கு கொண்டு போற கொடிய நோய். இப்போ பிரார்த்தனாவுடைய நிலைமை மதில் மேல பூனையா இருக்கு. உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. இது வெளியே தெரியாது. இதே நிலைமை தொடர்ந்து நீடிச்சா நினைவு திரும்பவே திரும்பாது. டாக்டர், இதுக்கு ட்ரீட்மெண்ட், மெடிசன்ஸ் எவ்வளவு நாள் பரவாயில்ல டாக்டர், நான் பாத்துக்கிறேன். எப்படியாவது பிரார்த்தனா குணப்படுத்துங்க டாக்டர், ப்ளீஸ் ப்ளீஸ் சேவ் ஹர் டாக்டர், ப்ளீஸ். மெடிசன் நீங்க தான் கரண். இன்னைக்கு என்ன விசேஷம் சொல்லுங்க பாப்போம். தெரியலையே. யோசிச்சு சொல்லுங்களேன். தெரியல, சொல்லு. இன்னைக்கு நமக்கு கல்யாணம் ஆகி இதுக்கெல்லாம் ஒரு கொண்டாட்டம், கும்மாளம். சாரி, எனக்கு மனசு சரியில்லை. மன்னிச்சுக்கோங்க, நான் தான் ஏதோ விளையாட்டுத்தனமா. இட்ஸ் ஆல்ரைட். சாப்பிடுவாங்க. துளசி,
எனக்கு பசி இல்ல. ஆனா எனக்காக நீ பட்டினி கிடக்க வேண்டாம். நீ யாவது சாப்பிட. இல்ல கொஞ்சம் ப்ளீஸ் ப்ளீஸ். ஏன் ரொம்ப அவசர அவசரமா கிளம்புறீங்க? யாராவது பார்ட்டியை பார்க்கணுமா? ஆமா, முடிஞ்சு போச்சுன்னு நினைச்ச கணக்கு. நீங்க கொடுக்கணுமா இல்ல அவங்க கொடுக்கணுமா? அத பேசி பார்த்தாதான் தெரியும். எனக்கு தெரிஞ்சது சொல்றேங்க. எந்த கணக்கையும் லாபமும் நஷ்டமும் அப்பப்ப பார்த்து தீர்த்துடணும். வெட்ட ஒண்ணு துண்டு ரெண்டா இருக்கணும். ஏன்னா இந்த டென்ஷன்ல உங்க மூஞ்சி பார்க்க கஷ்டமா இருக்கு. தவறிடுச்சா? இல்ல, நான் தான் தவற விட்டேன். ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு நல்லா இருக்காது. இவ்வளவு அழகா இருக்கு, பொருத்தமாவும் இருக்கு. சூப்பர் செலக்ஷன். நான் வரேன். டெய்லி கடிகார சத்தத்தை ரொம்ப ரசிச்சு கேட்பாரு. இன்னைக்கு என்ன உம்மன போறாரு? நம்ம கரண் ஏற்கனவே ஒரு தடவை ஆஸ்பத்திரியில இருந்து வந்ததை பார்த்தோம். இப்போ ஒரு தடவை ஆஸ்பத்திரியில இருந்து வர்றானே. ஒருவேளை அவனுக்கு எய்ட்ஸ் ஏதாவது இருக்குமா? இருக்கும். நமக்கு அரிக்குது. நமக்கு எய்ட்ஸ் ஏதாவது, நமக்காவது வர்றதாவது. இதுதான், சந்தேகப்படக்கூடாது. சந்தேகங்கிறது தீராத வியாதி. நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னம்மா கீழே உட்கார்ந்துருக்க? ஐயோ, கீழே உட்காருங்களே, மேலே உட்காருங்க. அது சரி. பிள்ளையாரே தரையில உட்கார்ந்துருக்கும் போது பூசாரி மடத்துல உட்கார்ந்துருக்க முடியுமா? ஆமா, எதுக்கு 2 ஷூக்கு பாலிஷ் போட்டுக்கிட்டு இருக்க? ஷூனா 2 காலுக்கும் மாட்ட வேணாமா சித்தப்பா? ரொம்ப புதுசு. நாங்கெல்லாம் ஒரு காலில் மாட்டிக்கிட்டு அலையிறோம். அது இல்லம்மா, 2 ஜோடிக்கு பாலிஷ் போட்டுக்கிட்டு இருக்கியா? அதான் ஏன்னு கேட்க. அதுவா, எந்த ஜோடி பிடிக்குதோ அது போட்டுக்குவாருனுதா. அம்மா, ஷூவை எந்த நேரம்னாலும் எப்பவும்னாலும் எந்த ஜோடினாலும் மாத்திக்கலாம். ஆனா ஜோடியை மட்டும் எப்பவுமே மாத்தக்கூடாது. சித்தப்பா, ராமனா வாழ்ந்த பரம்பரையில தப்பு நடக்க கூடாதுமா. அம்மா, என் புருஷனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவரை பத்தி தப்பா பேசுனீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது சித்தப்பா. ஓஹோ, எல்லாம் உன் பெர்மிஷனோட தான் நடக்குதா? அப்புறம் உன் இஷ்டம். இந்த பர்மா, நீ கண்ணகி மாதிரி நடந்துக்க. ஆனா கோவல மாதிரி உன் புருஷனை பறி கொடுத்துறாத. இன்னைக்கு செருப்புக்கு பாலிஷ் போட்டுக்கிட்டு இருக்க, நாளைக்கு சிலம்பு விற்க வேண்டிய நிலைமை வந்து அட்டுமா? அந்த வேலை முடிஞ்சது. ஹலோ, கொஞ்சம் எம்டிடி கொடுங்கம்மா. காலையில இருந்து அவர் இன்னும் வரல மேடம். கொஞ்ச நாளாவே அவர் எப்ப வராரு எப்ப போறாருன்னு கரெக்டா சொல்ல முடியல மேடம். நான் உங்களை என்ன கேட்டேன்? அவங்க இருக்காங்களா இல்லையான்னு. எஸ் ஆர் நோ. அனாவசியமா லூஸ் டாக்லாம் வேணாம். ஓகே?